Exercise 4.4, problem number 10. In triangle ABC with angle B is equal to 90 degree, BC is equal to 6 centimeter and AB is equal to 8 centimeter. D is a point on AC such that AD is equal to 2 centimeter and E is the midpoint of AB. Join D to E and extend it to meet at F. Find BF. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபிகர் மூலமாக பார்க்கலாம், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க ஏபிசி. அதில் ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி வந்திருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ஏ, ஸோ இது பி, இது வந்து சி அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா ஆங்கிள் பி தானே 90 டிகிரி. ஸோ இங்கே வந்து 90 டிகிரி வந்து மேக் அவுட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, அதோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏபியோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது டோட்டலாக 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் அ பாயிண்ட் ஆன் ஏசி. ஸோ ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா டின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு சச் தட் ஏடி இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ இங்கே வந்து அந்த பாயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து டி. சரிங்களா? ஏடிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது 2 சென்டிமீட்டர் அண்ட் இ இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ இப்போ ஏபின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து மிட் பாயிண்ட் இ. அதாவது ஏஇ ஓட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 சென்டிமீட்டர், இபி அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். ஏன்னா இ தானே மிட் பாயிண்ட்டு. ஸோ அதனால இப்போ இந்த 8 சென்டிமீட்டர் வந்து இப்படி வந்து பிரிச்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாயின் டி டு இ. ஸோ இப்போ வந்து இந்த இடி வந்து இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்டெண்ட் இட் டு மீட் அட் எஃப். இதை அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட்னா இப்படி வந்து பண்றது. சரிங்களா? டு மீட் அட் எஃப். எஃப்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை இப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் மீட் ஆகுது பாத்தீங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது எஃப். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் பிஎஃப். இந்த டிஸ்டன்ஸ் என்ன, இந்த லென்த் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெனிலாஸ் தியரம். சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இதை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ மெனிலாஸ் தியரம் படி நம்மளுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா, பை மெனிலாஸ் தியரம், அதாவது ஏஇ இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஏஇ. ஏஇ பை பிஇ, ஏஇ by BE into BF by CF. இந்த டோட்டல் இது. சரிங்களா? so BF by CF into CD. CDன்றது எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரிங்களா? CD by AD. CD by AD is equal to என்னது 1. சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் வந்து தெரியும், ஏஇ வந்து தெரியும். சரிங்களா? ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு வாட், 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க பிஇ, பியும் வந்து 4 சென்டிமீட்டர் தான். ஏன்னா வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணிருக்கலாம் அந்த 8 சென்டிமீட்டர். ஸோ இந்த 4 சென்டிமீட்டரையும் இங்கே உள்ள 4 சென்டிமீட்டரையும் இப்போ வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏஇ பிஇ இது தெரியுது. பிஎஃப் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க வேணும். சரிங்களா? அதான் வந்து கேட்டிருக்காங்க ஃபைண்ட் பிஎஃப். நெக்ஸ்ட் வந்து சிஎஃப். சிஎஃப்ன்றது வந்து என்னது, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் டு சி. ஸோ சிஎஃப்ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறது, இங்கே வந்து 6 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல, இதை வந்து பிஎஃப் அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டோம்னா ஸோ டோட்டல் வந்து என்ன கிடைக்கும், 6 + பிஎஃப்ஆ. ஸோ இதுதான் சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு வாட், 6 + பிஎஃப். நெக்ஸ்ட் வந்து சிடி. சிடி எங்க இருக்கு, இங்க வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், சிடியோடது வந்து கண்டுபிடிக்கணும். ஏடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஏசி வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல இந்த ஏடியை சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த டிசியோட லென்த் வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசி வந்து என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து என்னது, அதாவது ஏபிசி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி. ஸோ ஏபிசி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல, ஸோ பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாமா. ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணோம்னா பை பித்தகோரஸ் தியரம், அதாவது ஏசி ஸ்கொயர் இந்த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர், AC square is equal to what,
AB square plus BC square. AB square plus BC square. So இப்போ AC square நம்ம கண்டுபிடிக்கணும். AB வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? டோட்டலா வந்து 8 cm அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இங்க கூட அதை எழுதிக்கோங்க சரிங்களா? AB வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 8 cm அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. BC வந்து 6 cm அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணுங்க. 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயரா? ஸோ 8 ஸ்கொயர் வந்து 64, 6 ஸ்கொயர் வந்து 36, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 100 வந்து கிடைக்கும். அதாவது AC ஸ்கொயர் வந்து 100, therefore AC is equal to what? Root of 100, that gives 10 cm. ஸோ இப்போ ACயோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. என்னது? 10 cm. அதாவது இந்த டோட்டல் வேல்யூ வந்து 10 cm. அதில் இப்போ AD வந்து 2 cm. அப்படின்னா DC வந்து என்னது? 8 cm. 10 minus 2 வந்து 8 cm. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிடியும் கண்டுபிடிச்சாச்சு. CD is equal to what? 8 cm. ஸோ இப்போ CD தெரியும், AD தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாமே தெரியும், எதை தவிர்த்து இந்த BF தவிர சரிங்களா? ஸோ BF மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த தியரம்ல வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளையிங் த வேல்யூஸ். ஸோ அப்ளை பண்ணோன்னா என்ன வந்து கிடைக்கும்? AE by BEக்கு வந்து 4/4 வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ இங்கே 4 இங்கே 4 இருக்கு. ஸோ 4/4 இன்டூ BF by CF. ஸோ இதுக்கு வந்து எப்படி எழுதலாம்? BF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே வந்து போட்டுக்கோங்க. CF வந்து பார்த்தீங்கன்னா 6 plus BF. ஸோ அதையும் எழுதிக்கோங்க. 6 plus BF இன்டூ இங்கே CD by AD. CD வந்து என்னது? 8 சரிங்களா? ஸோ 8 by AD வந்து என்னது? 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 சரிங்களா? ஸோ போட்டுக்கோங்க. 4 கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து 4 வந்து கிடைக்கும் சரிங்களா? அதாவது 4BF. இப்போ 4 வந்து BF-ஓட மல்டிப்ளை பண்ணால் 4BF வந்து கிடைக்கும். டினாமினேட்டில் வந்து 6 + BF வந்து இருக்கு, அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4BF is equal to 1 into இந்த 6 plus BF. ஸோ அதே வேல்யூ அப்படியே வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ இப்போ இந்த BF இந்த சைட் கொண்டு வந்தா மைனஸாக வந்து மாறிடுமா? ஸோ 3BF is equal to 6. Therefore BF is equal to what? 6/3, which gives 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா BF. ஸோ இதை வந்து சென்டிமீட்டரில் வந்து எழுதிக்கோங்க, ஏன்னா எல்லா யூனிட்ஸும் சென்டிமீட்டரில் இருக்கு. ஸோ BF is equal to 2 cm. ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 4.4 problem number 11. An artist has created a triangular stained glass window and has one strip of small length left before completing the window. She needs to figure out the length of the left out portion based on the lengths of the other sides as shown in the figure. சரி, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்குலர் ஷேப்டு கிளாஸ் விண்டோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் மட்டும் லெஃப்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட லென்த் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம எதை வந்து அப்ளை பண்ணணும்? சீவாஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா? ஸோ பை சீவாஸ் தியரம் we can find out the value. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து U1 வந்து எடுத்து எழுதிக்கோங்க. U1 என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும்? AE is equal to 3 cm. நெக்ஸ்ட் வந்து CE is equal to 4 cm. அடுத்து CD வந்து கொடுத்துருக்காங்களா? 10 cm. நெக்ஸ்ட் BD வந்து 3 cm. BF வந்து கண்டுபிடிக்கணும். AF வந்து 5 cm அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பை சீவாஸ் தியரம். ஸோ சீவாஸ் தியரம் படி AF by BF into BD by DC into CE by AE is equal to 1 சரிங்களா? ஸோ இதை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்க. அதாவது AF by BF into BD by CD into CE by AE is equal to 1. இப்போ AF வந்து என்னது? 5 cm. ஸோ 5 divided by BF வந்து கண்டுபிடிக்கணும். இன்டூ BD வந்து 3 cm divided by CD வந்து 10 cm இன்டூ CE வந்து என்னது? 4 cm divided by
ஏஇ வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே 3 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 2 டைம்ஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து 1 வந்து கிடைக்கும். இங்கே 2 டேபிள்னால கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து 2 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இருக்கு, அதாவது மேலே 2 மட்டும்தான் இருக்கு, இங்கே டினாமினேட்டரில் பிஎஃப் மட்டும்தான் வந்து இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து இருக்கு. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா therefore பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு வாட், 2 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து அந்த லெஃப்ட் அவுட் போர்ஷனோட லென்த். சரிங்களா? ஸோ பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். Exercise 4.4 problem number 12. Draw a tangent at any point or on the circle of radius 3.4 cm and center at P. ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு டான்ஜென்ட் வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரஃப் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்படி வந்து இருக்கும், ஒரு சர்க்கிள், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அட் பி, சென்டர் பாயிண்ட் வந்து பியாக வந்து இருக்கணும். இதோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3.4 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு டான்ஜென்ட் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணணும். டான்ஜென்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன், அந்த லைன் வந்து சர்க்கிளை வந்து ஒரு பாயிண்ட் வந்து மீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து டான்ஜென்ட். அந்த பாயிண்ட் வந்து என்னென்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஆர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து காம்பஸை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு பி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து டான்ஜென்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர். ஆர் இஸ் அ பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள். ஸோ இந்த ஆர் வழியாக வந்து ஒரு டான்ஜென்ட் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ன்ற பாயிண்ட்ல வந்து காம்பஸை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கட் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் பிளேஸ் பண்ணிவிட்டு 2 ஆர்க் வந்து கட் பண்ணுங்க இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஆர்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து காம்பஸ் வந்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இங்கே வந்து ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த காம்பஸை திரும்ப இங்கே வந்து பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து மீட் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் வந்து வித் ஆர் வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜென்ட் டு தி சர்க்கிள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நார்மலாக வந்து இந்த ரேடியஸ் பிஆர் அப்படின்னு வந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக வந்து இருக்கும். அதாவது இதை மெஷர் பண்ணிங்கன்னா ஆங்கிள் இங்கே 90 டிகிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? Exercise 4.4 problem number 13. Draw a circle of radius 4.5 cm. Take a point on the circle. Draw the tangent at that point using the alternate segment theorem. ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்கிள் வித் டான்ஜென்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். எப்படி வந்து ட்ரா பண்ணணும், அதாவது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணிட்டு ட்ரா பண்ணணும். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்க. அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டராக வந்துருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணலாமா. ஸோ இப்படி வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதோட சென்டர் பாயிண்ட் வந்து என்னது, ஓ. இதோட ரேடியஸ் வந்து என்னது, 4.5 சென்டிமீட்டர். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து மெஷர் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு ஆர்க் சும்மா எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஆர்க் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன், இது வந்து சி. ஸோ இப்போ வந்து ஏ டு பி வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்குமா, அதே மாதிரி ஏ டு சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி டு சி. ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு காம்பஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு, அதாவது பி அப்படின்ற பாயிண்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஆர்க் கட் பண்ணிங்கல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்றத காம்பஸில் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டில் பிளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு ஆர்க் வந்து இப்படி வந்து கட் பண்ணுங்க. ஏற்கனவே கட் பண்ண ஆர்க்கில் வந்து இந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட் ஏயும் இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இது அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ரெண்டு சைடும். சரிங்களா?
ஸோ ரெண்டு சைடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சட் டு தி சர்க்கிள். ஸோ இதை வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் மூலமாக இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் மெஷர் பண்ணுறீங்களே இந்த ஆங்கிளும் ஆல்ஃபாவாக தான் வந்து இருக்கும். சரிங்களா, ரெண்டுமே வந்து ஒரே ஆங்கிளாக தான் இருக்கும். Exercise 4.4 problem number 14. Draw the two tangents from a point which is 10 cm away from the center of a circle of radius 5 cm. Also measure the length of the tangents. So இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணுங்க வித் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து சர்க்கிள். சரிங்களா, ஸோ இதோட ரேடியஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ. ஸோ இந்த ஓன்ற பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த லைனை வந்து அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 10 சென்டிமீட்டர் அளவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்படின்னா ஃப்ரம் பாயிண்ட் ஓ இன்னொரு பாயிண்ட் வந்து கட் பண்ணுங்க. O to B வந்து எவ்வளோ இருக்கணும், டோட்டலாக வந்து 10 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், OA to 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கும், AB to இன்னொரு 5 சென்டிமீட்டர். இதை வந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த OB அப்படின்ற லைனுக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ எப்படி வந்து ட்ரா பண்ணுறது, ஓன்ற பாயிண்ட்ல காம்பஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க் வந்து இப்படி கட் பண்ணுங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி பீன்ற பாயிண்ட்ல வந்து காம்பஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அதே அளவுல வந்து அந்த ஆர்க்ல வந்து இன்னொரு ஆர்க் வந்து இப்படி கட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ ரெண்டும் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து பண்ணுது பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து ஒரு லைன் மூலமா கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ கனெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து லைன் கிடைக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாசிங் த்ரூ ஏயா வந்து இருக்கும். இப்போ ஏன்ற பாயிண்ட் வந்து சென்டரா வச்சுட்டு ஓஏன்றதை வந்து ரேடியஸா வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்ணுங்க. சரிங்களா, ஸோ டிரா பண்ணீங்கன்னா எப்படி வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுல, இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் டு பியை வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து என்னது, டேஞ்சென்ட் டு தி சர்க்கிள், ஒன் ஆஃப் த டேஞ்சென்ட். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பி டு ஒய்யை வந்து கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேஞ்சென்ட். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஓ டு எக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஓ டு ஒய் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து கிடைக்கும். அதாவது ஓ டு ஒய்ன்றது வந்து என்னது, 5 சென்டிமீட்டர், அது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதே மாதிரி ஓ டு எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், அதுவும் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ இந்த டோட்டல் டைமென்ஷன் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து ரெண்டு டேஞ்சென்ட் வந்து டிரா பண்ணியாச்சு. ஒன்று வந்து என்னது, எக்ஸ்பி. சரிங்களா, அதாவது கிரீன் சர்க்கிளோட டேஞ்சென்ட் வந்து டிரா பண்ணியிருக்கோம். எக்ஸ்பி வந்து ஒரு டேஞ்சென்ட், நெக்ஸ்ட் வந்து ஒய்பி வந்து ஒரு டேஞ்சென்ட். சரிங்களா, ஸோ இப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்த கேள்வி, மெஷர் தி லென்த் ஆஃப் தி டேஞ்சென்ட்ஸ். ஸோ என்ன பண்ணணும், எக்ஸ் டு பி உள்ள லென்த் வந்து என்ன அப்படின்றத ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுங்க. அதே மாதிரி பி டு ஒய் வந்து என்ன லென்த் அப்படின்றதையும் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுங்க. சரி, ஸோ இப்போ இந்த லென்த் ஆஃப் த டேஞ்சென்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இங்கே ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும், எக்ஸ்ல வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரியா வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து ரேடியஸ், இது வந்து டேஞ்சென்ட், ரேடியஸும் டேஞ்சென்ட்டும் வந்து பெர்பெண்டிகுலராக வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால இங்கே வந்து 90 டிகிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ டேஞ்சென்ட்டோட லென்த் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது பிஎக்ஸ் இது வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஓஎக்ஸ் வந்து ரேடியஸா, ஸோ இதோட லென்த் வந்து என்னது 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஓ டு பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணோம்னா பிஎக்ஸ் ஸ்கொயர் எதுக்கு வந்து ஈக்குவல், அதாவது ஓபி ஸ்கொயர் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஓஎக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 5 ஸ்கொயரா. ஸோ 100 மைனஸ் ஆஃப் 25 which is equal to 75. அதாவது bx ஸ்கொயர் வந்து 75. ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதலாம், 75 வந்து பார்த்தீங்கன்னா 25 into 3 வந்து எழுதலாம். ஸோ அதை வந்து 5 into 5 into 3 அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ bx is equal to what, root of இந்த வேல்யூ. ஸோ ரூட் வரும்போது என்ன ஆகும், இந்த ரெண்டு 5க்கு பதிலாக ஒரு 5 வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து
3 வந்து இருக்கு, இதோட ரூட் அப்படி வந்து போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ 5 இன்டூ வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். நம்மளுக்கு வந்து ரூட் 3 ஓட வேல்யூ வந்து 1.732 அப்படின்னு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து 5 ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து 75 எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ 15, 16, ரிமைண்டர் 1, 35, 36, ரிமைண்டர் 3, 5, 8. ஸோ 8.66 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 8.7 சென்டிமீட்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து கிடைக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட். ஸோ இது இருக்கா அப்படின்றத வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க பிஎக்ஸ்க்கும் பிஒய்க்கும் சரிங்களா. Exercise 4.4 problem number 15. Take a point which is 11 cm away from the center of the circle of radius 4 cm and draw the two tangents to the circle from that point. ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சர்க்கிள்க்கு வந்து 2 டேஞ்சன்ட் வந்து ட்ரா பண்ணணும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்க. அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து இருக்கு சரிங்களா. ஸோ 4 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள், இதோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த 4 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ஏ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து 11 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் தி சென்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏற்கனவே 4 சென்டிமீட்டர் வந்திருக்கு. 11 சென்டிமீட்டர்னா 11 மைனஸ் 4 வந்து என்னது, இன்னும் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஏ டு இன்னொரு ஒரு 7 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இந்த பாயிண்ட் வந்து பி. ஸோ இப்போ ஓ டு பி வந்து டோட்டலாக மெஷர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்துருக்கணும், 11 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஓல காம்பஸ் வந்து பிளேஸ் பண்ணுங்க. ஒரு ஆர்க் வந்து மேலே கட் பண்ணுங்க, அதே மாதிரி கீழே கட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி பீன்ற பாயிண்ட்ல வந்து அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் அந்த காம்பஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு ஏற்கனவே கட் பண்ண ஆர்க்கில் வந்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து இருக்கு பார்த்தீங்களா, 2 ஆர்க்லையும் இதை வந்து இப்போ கனெக்ட் பண்ணுங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலமா. ஸோ கனெக்ட் பண்ணால் எப்படி வந்து கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து ஓபிக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து இ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இயை வந்து சென்டராக வந்து வச்சுட்டு ஓஏன்றதை வந்து ரேடியஸாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்க சச் தட் இட் பாசஸ் த்ரூ ஓபி. ஸோ இப்போ வந்து இயை சென்டராக வச்சுட்டு இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஸோ ட்ரா பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. இந்த 2 சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்க பாயிண்ட் வந்து நான் என்னன்னு வந்து எடுத்துக்கிறேன்னா PNQ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து பாயிண்ட் P, இது வந்து பாயிண்ட் வந்து Q சரிங்களா. ஸோ இப்போ வந்து P to B வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணா எப்படி வந்து கிடைக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து கிடைக்கும் from P to B. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த tangent to green circle. அதே மாதிரி Q to B யும் இப்போ வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து செகண்ட் tangent. ஸோ 2 tangent வந்து ட்ரா பண்ணியாச்சு சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரா தி 2 tangents வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 tangent வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஓவும் பியும் வந்து கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா. கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது ரேடியஸ். ஸோ இது வந்து 4 சென்டிமீட்டராக வந்து இருக்கும். அதே மாதிரி ஓ டு கியூ வந்து கனெக்ட் பண்ணிங்கனாலும் அது வந்து 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. Exercise 4.4 problem number 16. Draw the two tangents from a point which is 5 cm away from the center of the circle of diameter 6 cm. Also measure the length of the tangents. ஸோ இங்கே என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். அதோட டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். அப்படின்னா என்னது, ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்க. ஸோ பண்ணோன்னா எப்படி வந்து இருக்கும், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். இதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம்.
இதுதான் வந்து ரேடியஸ் சரிங்களா. ஸோ இதை வந்து மெஷர் பண்ணோம்னா 6/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். இந்த பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் வந்து ஏ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் தி சென்டர். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து எடுக்கணும். அந்த பாயிண்ட் வந்து பி சரிங்களா. அதாவது O to B வந்து எவ்வளோ இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் பி. அப்படின்னா A to B வந்து 2 சென்டிமீட்டர் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். ஸோ எப்படி வந்து ட்ரா பண்ணுறது, ஓன்ற பாயிண்ட் வந்து காம்பஸ் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி பீன்ற பாயிண்ட்ல காம்பஸை வந்து அப்படியே வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் வந்து ஒரு ஆர்க் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த 2 ஆர்க் வந்து ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலமாக கனெக்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ கனெக்ட் பண்ணால் எப்படி வந்து கிடைக்கும், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோடு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த OB அப்படின்ற லைனை வந்து இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுல, இந்த பாயிண்ட்டை வந்து E அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து E as சென்டர், OA as ரேடியஸை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். அது வந்து பாயிண்ட் OB வழியா கிராஸ் பண்ணணும். ஸோ சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும்னா எப்படி வந்து கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த 2 சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை வந்து X and Y அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்த O to X வந்து கனெக்ட் பண்ணுங்க, அதே மாதிரி X to B வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ சிமிலர்லி O to Y வந்து ஜாயின் பண்ணுங்க, Y to B வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா XB, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது BY. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டேஞ்சன்ஸ். இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதை எப்படி வந்து ரியல் வேல்யூஸில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், OX அப்படின்றது ரேடியஸ், XBன்றது வந்து டேஞ்சன்ட். ஸோ ரெண்டுக்குள்ள டிகிரி வந்து என்னது 90 டிகிரி, அதாவது OX is perpendicular to BX. ஸோ இப்போ வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வந்து இருக்கா. ஸோ இன் ரைட் ட்ரையாங்கிள் OXB angle X is equal to 90 டிகிரியா. ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் எப்படி வந்து மெஷர் பண்ணுறது, இங்கே நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர் தெரியும். OX is equal to what, 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி OBன்றது வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணிட்டு BX ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கலாமா. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப், அதாவது 5 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் அதர் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 25 minus of 9 which gives 16. BX square வந்து 16. Therefore BX is equal to what, 4 centimeter. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இங்கே வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கா அப்படின்றத மெஷர் பண்ணி வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. Exercise 4.4 problem number 17. Draw a tangent to the circle from the point P having radius 3.6 cm and center at O. Point P is at a distance of 7.2 cm from the circle. So எப்படி வந்து tangent வந்து circleக்கு draw பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். அதோட ரேடியஸ் வந்து 3.6 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் சரிங்களா. சென்டர் வந்து O வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த சர்க்கிள், இதோட சென்டர் வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா O சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ரேடியஸ். ஸோ இங்கே வந்து இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளை வந்து மீட் பண்ணுதுல, ஸோ இதை வந்து A அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 சென்டிமீட்டர் O to A. இதுதான் ரேடியஸ் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்ட் வந்து P வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. O to Oல வந்து காம்பஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு 7.2 சென்டிமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்க் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து என்னது Pன்ற பாயிண்ட், அதாவது O to P வந்து மெஷர் பண்ணீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 7.2 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த OPக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஓன்ற பாயிண்ட்ல காம்பஸ் பிளேஸ் பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வந்து ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. அதே மாதிரி Pன்ற பாயிண்ட்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டு அதே டைமென்ஷனோட மேலேயும் கீழேயும் வந்து ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஆர்க் கட் பண்ணி 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து கிடைக்குது பார்த்தீங்களா, இது மூலமா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணீங்கன்னா அது எப்படி கிடைக்கும்னா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஏன்ற பாயிண்ட் வந்து சென்டரா பயன்படுத்தி OAன்றதை வந்து ரேடியஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா OP வழியா பாஸ் ஆகி போகணும். ஸோ எப்படி வந்து கிடைக்கும் இந்த சர்க்கிள், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள்.
இப்போ இந்த ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் டு ஒய் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஓ டு எக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பின்றது வந்து என்னது, டேஞ்சட் டு தி சர்க்கிள். ஸோ இதுதான் வந்து டேஞ்சட். இதோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டரா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ ஓஎக்ஸ்ன்றது வந்து என்னது, ரேடியஸ். இது வந்து 3.6 சென்டிமீட்டர். இங்க ஓஎக்ஸ்க்கும் எக்ஸ்பிக்கும் நடுவில் வந்து ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 90 டிகிரியா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் டேஞ்சட் டு தி சர்க்கிள். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.